Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil alamin, wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Salatu wassalamu alayka ya sayyidi ya Rasulullah wa bi tahiyati yadiki ya syafi'an mudhibin ya rahmatul alamin. இந்த அருமையான மண்டோகு சலாஹ் தாய் கல்லூரிக்கு முதல்வராக இருந்து சீரோடும் சிறப்போடும் இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய இஸ்ரார் ஹசரத் அவர்களே, மூத்த பேராசிரியர் பெருமக்களே, எம்மை இங்கே வந்து வாழ்த்துறை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு அழைத்த அருமை சகோதரர்கள், மூத்த மஸ்லகிமான மரியாதைக்குரிய இஸ்மாயில் முஸ்லை ஹசரத் அவர்களே, அன்பு தம்பி அன்போடு வர வேண்டும், தம்பி என்றுதான் அவர் உரிமையோடு அழைப்பார்கள். அந்த சகோதரருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மனார் ஊதா மாணவர் மன்றம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக பொருத்தம். காரணம், சுதந்திர போரை பொறுத்த வரைக்கும், விடுதலை போரை பொறுத்த வரைக்கும் எல்லா சமுதாயத்து மக்களை விட முஸ்லிம் சமுதாயம் அதிகம் போராடி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாத செய்தி அல்ல. அதிலே மன்னர்கள் பாடுபட்டார்கள், முஸ்லிம் உடைவள்ளல்கள் கொடுத்தார்கள், மங்கையர்கள் பாடுபட்டார்கள், விடுதலை போர் வீரர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் நிறைய வரலாறு இருந்தாலும், இங்கே ஆணிகளும் வருங்கால ஆணைகளும் கூடியிருக்கிற காரணத்தினாலே ஆணிகள் எவ்வளவு பங்காற்றினார்கள் என்பது ரொம்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கு காலையிலே சுபு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறேன். வாசலிலே ஒரு சின்ன விடுதலை போராட்டம் போல நடந்து கொண்டிருந்தது சுபு நேரத்திலேயே. என்ன கேட்டால் போர்டில் ஒரு 4-5 போர்டுகள் இருந்தன. அதில் மனார் ஊதா வைத்த ஒரு போர்டு ஒன்று, மெட்ரிக் பள்ளி, அதாவது கிரசன் மெட்ரிக் பள்ளி ஜாமியா நிர்வாகத்தை வைக்கப்பட்ட ஒரு போர்டு ஒன்று, இப்படி இன்னொரு போர்டு ஒன்று இருந்தது. எல்லாமே சுதந்திரத்தினுடைய அதில் 77 போட்டுட்டாங்க. அதெல்லாம் பெரிய குழப்பமாக போச்சு. அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்துருக்கு சுபு நேரத்தில். வாட்ச்மேன் சொன்னால் இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சுபு பள்ளிக்குள்ளே போன நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதே மொத்தம் 20 பேர் தான் சுபுவுக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, 77 போட்டிருக்கு, 78 போட வேண்டும். 78வது சுதந்திரமா 77ஆ? இது ஒரு பெரிய தகவலை எழுது போல தெரியுது. எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. வாட்ச்மேன் சொன்னார். நான் கடந்து சென்று விட்டேன். தொழுகை முடித்து சுபு முடித்து வெளியாகும் போது பார்க்கிறேன், ஒருத்தர் அந்த பிளாக் போர்டை திருத்தி கொண்டிருந்தார். எல்லா போர்டையும் யாருக்கு தெரியல, மாணவர்களாக தெரியல. ஒருத்தரை திருத்தி முடித்து விட்டு சென்றிருந்தார். அங்கே திருத்தப்பட்ட அந்த போர்டுக்கு முன்னாலே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கு. அப்போ ஒரு கூட்டம், தொழுது விட்டு சென்ற கூட்டம். இது சரி, இப்படிதான் திருத்த வேண்டும், 78 தான் சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் சொன்னீங்க, வாங்க, ஒரே ஒரு திருத்தம், பிளாக் போர்டில் ஒரு திருத்தத்துக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே, வக் போர்டில் 44 திருத்தம் பண்ணிட்டான். யாராவது ஒன்று கூடி பேசுறீங்களா? என்ன விஷயம் கேட்டீங்களா? யாராவது போராடணும் கண்டிக்கணும் பேசுறீங்களா? ஒருத்தரும் வரல. ஆனா இந்த போர்டு திருத்தத்துக்கு மட்டும் இவ்வளவு பேர் கூடி இதை சர்ச்சையாக இவர் மேட்டரே வேண்டாம். இவர் மேட்டையில் என்னன்னா 78 என்று அரசு குறிப்புகளில் இருக்கு. அரசாங்கத்துடைய குறிப்புகளில் எல்லாம் 78வது சுதந்திரம் என்று இருக்கிறது. பத்திரிகைகளில் 78 வந்திருக்கிறது. தினகரன் தினமலர் உள்ளிட்ட எல்லா பத்திரிகையிலும் 77ஆ 78 ஒரு கருத்து வேறுபாடை போட்டு தலைப்பையே போட்டு கீழே 78 என்று தீர்ப்படுத்தியிருந்தார்கள் பத்திரிகையில. அதுக்கு என்ன காரணம்? இது பெரிய பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. நீங்க தொழுதுட்டு போறவன் ஒரு பெரிய கூட்டமா உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா 78 என்பது எப்படி சரி அப்படின்னு கேட்டா, 47 சுதந்திரம் கொடுத்தாங்க. 47 சுதந்திரம் கொடுத்த அன்னைக்கே முதல் சுதந்திர தினத்தை கொண்டாடினார். இன்னொரு கொண்டாடினார், அதை முதல் சுதந்திர தினம் என்று சொல்லிவிட்டார். அதனால அதை கவனித்து பார்த்தால் 78வது சுதந்திரம் என்பது சரி, அதுதான் அரசு குறிப்பில் இருக்கிறது. 77 எப்படி சொல்றோம்னா பழக்க தோஷம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆனதுக்கு பிறகு முதலாவது பிறந்த நாள் வந்தேன். அந்த அடிப்படையில் 77 ஆண்டுகள் நிறைவாயிருக்கிறது. 77 போட்டது ஒரு குலகுத்தமாயா, இதுக்கு ஒரு கூட்டமா பேசலாம்.
அப்ப இது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு ஜும்மா பள்ளிகளை கூட ஆலிம்கள் இமாம்கள் விடுதலை போருக்காக பயன்படுத்தினார். என்று சொன்னா ஜும்மா மேடைகளில் ஜும்மா குதுபாக்கள் விடுதலை முழக்கங்களாக இருந்தன. உங்களுக்கு தெரியும், இமாம்களுடைய வாராந்திர பேச்சு எப்படி இருந்து சொன்னால் விடுதலை உணர்வை தூண்டக்கூடியதாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயன் வருகிறார். ஹூடி மஸ்ஜித் இன்றைக்கும் இரத்தக்கரை படிந்த சாட்சியாக இருக்கிறது டெல்லியிலே. ஹூடி மஸ்ஜித் அது எப்படி சொன்னா இரத்தக்கரை படிந்த மஸ்ஜித் தான் அர்த்தம். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு இமாம் ஜும்மா மேடையில வெள்ளி மேடையிலே முழங்குகிறார், இந்திய சுதந்திரத்துக்காக மக்கள் திரண்டு எழ வேண்டும், பாடுபட வேண்டும் என்று முழக்கமிடுகிறார். மக்களும் அல்லாஹ் அக்பர் என்று குரல் எழுப்புகிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயன் அதிகாரி தொழுது கொண்டிருந்த அந்த முஸ்லீம்களை, ஜும்மா தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்களை வெயிலில் இருந்து மலமளன்னு சுட்டு தள்ளுறான். சுட்டு தள்ளி அதிலே முஸ்லீம்களுடைய இரத்தக்கரை சுவர்களிலே பட்டு தெரிந்தது. அது இன்றைக்கும் அதனுடைய அடையாள சுவடுகள் இருக்கிறது. அதனால இந்த பள்ளிக்கு பேரே ஹூடி மஸ்ஜித், இரத்தக்கரை படித்த பள்ளி. இன்றைக்கு ஆலிம்கள் இமாம்கள் வெள்ளி மேடையிலே சுதந்திரம் குறித்து பேசினார். இன்னைக்கு வெள்ளி மேடையில சுதந்திரமா பேச முடியுமா? சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல சுதந்திரமா பேச முடியுதா? நம்ம வருங்கால ஆலிம்கள் இமாம்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. இந்த சமுதாயத்தை நீங்கள் சந்திக்கிற போது சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்குனா முதலில் நீங்கள் சுதந்திரமாக பேச முடியுமா கொஞ்சம் யோசிக்க. அன்னைக்கு ஒரு வெள்ளி மேடையில பேசிவிட்டேன். முதல் வாரம் மார்க்க கல்வியுடைய மகத்துவம் குறித்து பேசினதுனால அடுத்த வாரம் யதார்த்தமாக மார்க்க கல்வியை யாராவது அவமதித்தார், மார்க்கம் கற்ற அறிஞர்களை யார் அவமதித்தார்களோ, மட்டம் தட்டுகிறார்களோ, அவரெல்லாம் யாரெல்லாம் அவர்கள் தன்னை அடக்குமுறையால் ஆலிம்களை அடக்குகிறார்களோ அவங்க அடக்கமாகும் போது எவ்வளவு கேவலமா அடக்கமாகுவான் தெரியுமா அப்படின்னு ஒரு வரலாறு, ஒரு நன்னுடைய வரலாறு தான். அது சொல்ல வேண்டிய அந்த கட்டம் வரிசையாக வந்தது. வெள்ளி மேடையிலே பேசிவிட்டு சொல்லி முடிந்துவிட்டு வெளியே கூட வர வேண்டிய ஒரு 10 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். வெள்ளிக்கிழமை சூழ்ந்து கொண்டா அந்த நேரத்தில் பள்ளியுடைய நிர்வாகி அப்படி மெதுவாக கடந்து போறார். நான் கவனிக்க வேண்டிய அவர்கள் கவனித்து விட்டார்கள். கவனித்தவர்கள் பேசுறான், அதில் இன்னைக்கு நிர்வாகிகள் ஒரு பிடிச்சிங்க போட தெரியுதுன்னு போட்டு விடுறான். நான் அப்போது திரும்பி பார்க்கிறேன், ஒரு பள்ளி நிர்வாகிகளை கடந்து செல்கிறார். அதனால அவர் சலாம் கூட கொடுக்காம போற அடுத்த விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த வேண்டி உரையை. அப்பதான் எனக்கு நினைச்சுக்கோ, நான் இவ்வளவு கடுமையா பேசுறேன் எனக்கு தெரியல. நான் யதார்த்தமாக பேசிய விஷயத்தை கூட மக்கள் எவ்வாறு எடுக்கிறார்கள், அது எப்படி புரிந்து கொள்கிறார்கள், நான் அதையும் மறுக்கிறேன், அப்படியே இன்று போட்டு விட்டுட்டேன். எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டா, சுதந்திரமாக கூட பேச முடியாத ஒரு காலத்திலே வெளிமேடைகள் ஆகிவிட்டதற்கு பிறகு அன்றைக்கு ஆலிம்கள் சுதந்திரம் குறித்து பேசினார்கள் அப்படிங்கிறது நாம படிக்க வேண்டிய பாடம். அதற்காக உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் விடுதலை உணர்வோடு பாடுபட்டார். சமயத்தில் இமாம்களுக்கு அப்படின்னா நெருக்கடி ஏற்படும், சுதந்திரம் இல்லாமல். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய மாமேதர். அவரை வசமா சிக்க வைக்கணும்னே ஒருத்தர் அவர் அமைச்சர் இருந்தார் அரசவையில. இந்த இமாமை எப்படியாவது மாட்டி விடணும். மன்னர் யாரு? கலீஃபா மாமூன் ரஷீத். கலீஃபா மாமூன் ரஷீது நல்ல மனிதர் தான், நிறைய நற்காரியங்கள் செய்திருக்கிறார் தான். ஆனாலும் கூட ஆலிம்களை குறித்து அந்த மன்னரிடத்தில் கூட சில பேர் உசுப்பேத்தி வச்சிருந்தான். சில பேர் நல்லா இருப்பாங்க, ஆலிம்கள் நல்ல மரியாதை இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிற 4 பேர் ஏற்றி விட்டு ஆலிம்கள் மீதான பிரியை கட்டிவிடும். அன்றைக்கு மதி இருந்திருக்கிறது. கலீஃபா மாமூன் நல்லவர் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர் இமாம்கள் குறித்து தவறாக வெளியே வைக்க ஆரம்பித்திருந்த நேரம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எப்படியாவது வசமாக சிக்க வைத்து விட வேண்டும், மரியாதை மட்டம் தட்டி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைச்சருக்கு போறாங்க. அரசவை கூடிவிட்டது, அமைச்சர்கள் கூடிவிட்டார்கள், அரசர் வந்து விட்டார். இந்த அமைச்சர் மெதுவாக ஆரம்பிச்சான், இமாம் அவர்களே, நீ ஒரு பெரிய சட்ட மேதை, ஒரு சட்டத்துக்கு நீங்க விளக்கம் சொல்ல வேண்டும். என்ன? ஒரு வழக்கு வருகிறது, இங்கே அரசவைக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலே விசாரித்து விட்டு மன்னர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். சில நேரத்தில் கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார், சில நேரத்தில் தலையை வெட்ட வேண்டும் என்று மன்னர் சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார். இப்ப நாங்க என்ன செய்யறது? மன்னர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக தலையை வெட்டி விடுவதா, கையை எடுத்து விடுவதா, அல்லது உண்மையிலே குற்றவாளி யார், இதை நான் நிரபராதி யார், இதை குற்றவாளி யார் என்பதை தீர விசாரித்து கண்டறிந்து நாங்கள் அந்த கலீஃபாவின் உத்தரவை புறக்கணிப்பதா? ஏன்னா நிரபராதி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்ப வழக்கின் உண்மையை கண்டறிவதா,
அல்லது கலீஃபா சொல்லிவிட்டார் என்பதற்காக தலையை வெட்டுவதா? நான் என்ன செய்வேன், மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு இந்த ஒரு கேள்வி வைக்கலாம். தர்ம சுந்தரமான கேள்வி. இமாம்கள் அப்படின்னா சில கேள்வி வரும். எனக்கும் தலைமை இமாம் இருந்திருக்காங்க, நிறைய பேர் கேள்வி வைக்கிறது அப்படின்னா நம்மளை மாட்டி விடுறதுன்னு கேட்போம். நிறைய பாதிக்கப்பட்டுருக்கோம் நாங்கள், சரியா? இப்போ அந்த அடிப்படையில் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, ஈத்காவில் பெருநாள் தொழுகைக்கு மேலே அப்படி நிழலுக்காக மேலே பந்தல் போட்டிருக்கிறார்கள், மார்க்கத்திலே கூடுமான்னு ஒருத்தர் கேட்கிறார். கேட்கறது நல்ல விஷயம் தானே. வெயில் சரியான வெயில் காலமாக இருந்தது, கடுமையான வெயில், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற அந்த இடத்துல வந்து ஒரு நிழல் மறைக்க அஸ்தௌபிருல்லா அவர் சொல்கிறார், நீங்களும் நிர்வாகிகளுக்கு ஜாட்டா போடுறாங்களா, கூட கும்பிட போறாங்களா சொன்னீங்களா, நீங்களும் செய்வாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி மைதான் ஈதுகா என்றால் திறந்த வழியாகத்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்படி வந்து நாம உண்மையை சொல்ல முடியவில்லை, நிறைய இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இமாம் அபூ ரஹ்மத்துல்லாஹ் பார்க்குறாங்க, இவனுடைய நோக்கம் என்ன, ஆமாப்பா அதெல்லாம் கூடாது, அதாவது மன்னரே சொன்னாலும் கலீஃபாவே சொன்னாலும் நீ நீதியை நியாயத்தை பார்க்க வேண்டும், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, எனவே மன்னருடைய உத்தரவை புறக்கணித்து விட்டு நீ நீதியை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்களா கலீஃபா, பார்த்தீங்களா இமாம், பார்த்தீங்களா உங்களுடைய உத்தரவே மீறுறாரு அப்படின்னு சொல்லி மாட்டி விடணும். இல்லப்பா மன்னர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே, மன்னர் என்ன சொல்றாரோ சரியாதான் சொல்லுவாரு, செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்களா இவர் வந்து மன்னருக்கு கூட கும்பிடு போடுகிறார், மன்னருடைய கைப்பாவையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த வகையிலாவது இந்த இமாமை சிக்க வைத்து விட வேண்டியது அவருடைய நோக்கம். இப்போ இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா சுதாரித்துக் கொண்டார். என்ன கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டவொடனே திரும்ப கேள்வி கேட்டான். இது இமாமுல் ஆலம் நாம கற்றுக்கிற வேண்டியது. இப்போ உள்ள இமாம்களோ வருங்கால இமாம்களாக நீங்களோ இமாமுல் ஆலம் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, யாராவது உங்களை வசமா சிக்க வைக்கணும்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது. எனக்கு அன்னைக்கு அது தெரியல. திருப்பி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இமாம் ஆலம் கேட்டாங்க தமிழ்நாடி, அப்படின்னா கலீஃபா அவர்கள் சரியா விசாரிக்காம அவசரப்பட்டு அநியாயமா தீர்ப்பு சொல்றாங்கன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்டாங்க. நீ கேட்கிற கேள்வி பார்த்தா மன்னருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிரபராதியை பார்ப்பதா என்று நீ கேட்கிறாய். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப இதுவரைக்கும் கலீஃபா விசாரிக்கலாம் தெரியல, அவரு நிரபராதியை கூட தண்டிக்கிற வகையில அவர் அநியாயமா தீர்ப்பு சொல்றாரு, தப்பா தீர்ப்பு சொல்றாரு சொல்ல வரியா? சேச்சா நான் அப்படி சொல்லல, என் வயது தான், நான் அப்படிலாம் சொல்லல, மன்னர் என்ன சொன்னாலும் சரியாக விசாரித்து சரியாகத்தான் தீர்ப்பு சொல்வார் என்று அவன் சொன்னான். அப்போ அவர் சொல்றதை கேட்டு போயிட வேண்டியதுதானே. இப்ப சரியா சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது நமக்கு என்ன பிழை இருக்கிறது இந்த இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க அப்படின்னு வரலாறு முடியுது. இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக கூட பேச முடியாமல், சுதந்திரமாக உரையாற்ற முடியாமல் இருக்கின்ற சமுதாயத்திற்கு மத்தியில் தான் இந்த நாளைக்கு நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஆணையங்கள் சுதந்திரமாக பேசினார்கள், சுதந்திரத்தை பற்றி பேசினார். அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. அடுத்தடுத்து நிறைய உலமாக்களுடைய ஆர்வமான கருத்துரைகளை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது. இங்கே அற்புதமான மாணவர்களுடைய கருத்து இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நான் வழிவிட்டு வாய்ப்பு கொடுத்த சங்கைக்குரிய உஸ்தாத் பிறந்தவைகளுக்கும் மனால்குலா மாணவர் மன்றத்திற்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.